சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த புறம்போக்கை பற்றி தான் இன்றைக்கி பேசணும். ஒரு மேடையில் நின்று பெண்களை அந்தளவுக்கு இழிவுபடுத்தி பேசியிருக்கான். விஜயை பிடிக்குதுன்னா பனையூரில் பங்களா இருக்குது, நிறைய ரூம் இருக்குது, போய் படுத்துக்க, நாங்கள் என்ன கேட்கவா போகிறோன்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி உன் பொண்டாட்டி உன் பொண்ணையும் வந்துட்டு நிறைய பங்களாவுக்கு ரூமுக்கு அனுப்பி தான் இன்றைக்கி நீ இந்த பதவியில் இருக்கியாடா? ஏண்டா பொறுக்கி நாயே? இந்த பொதுமக்களும் இந்த பெண்களும் ஓட்டு போட்டதுனால தானடா உனக்கு இந்த பதவி. உங்கள் ஆட்சியிலே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஆட்சியிலேயே பெண்களை மதிச்சிருக்கீங்க. இதை விடவா பெண்களை கேவலமாக பேசணும்? உன் பொண்ணுக்கு வந்து உன்னை பிடிக்குதுன்னா நீ போயிடுவே உன் பொண்ணு கூட. உன் பொண்டாட்டி பொண்ணை பேசுனா உனக்கு எப்படி கோவம் வருமோ இதே மாதிரி தான் அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பேசுகிறப்ப எல்லாத்துக்குமே கோவம் வரும். இவன் பேசுகிறப்ப உட்காந்து மேடையில் சிரிக்கிறாங்க. உங்கள் வீட்டிலலாம் பெண்கள் இல்லை, இதே பேச்சு தான் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் வரும். அந்த மாதிரி அந்த இடத்துல பேசுகிறப்ப கரெக்டான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா அவனை செருப்பை கழட்டி அந்த இடத்துல அடிச்சிருப்பீங்க. எப்படி நீ பெண் இந்த மாதிரி பேசலான்ட்டு நீங்கள் தான் பேச விட்டே வேடிக்கை பார்க்குறீங்க. நீங்க பேசுன்னு சொல்ல போய் தான் அவன் அந்த அளவுக்கு மேடையில வந்து பேசுறான். ஒரு பொது மேடையில பேசுறோங்கிற நாகரிகம் கொஞ்சம் கூட இல்லாம பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்தி எவ்வளவு கேவலப்படுத்தி ஆபாசமா பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? இல்ல சுத்தி இருக்கவங்கள கொஞ்சம் கூட மூஞ்சி சொல்லிக்கலாங்க, கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க. விஜய் அண்ணனை ஒரு நல்ல நடிகரா பல பெண்களுக்கு பிடிக்கும், உங்க வீட்டு பெண்களுக்கு பிடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கப்ப அவங்களையும் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? இல்ல உங்க கட்சி தலைவர் உங்க வீட்டு பெண்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களையும் நீங்க இப்படிதான் சேர்த்து வச்சு பேசுவீங்களா? அவங்க பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னாங்க, வேற ஒண்ணும் சொல்லல. இப்ப வந்து நாங்க அண்ணனு கூப்பிட்டா மட்டும் நீங்க என்ன விட்டா வைக்கிறீங்க? அவன் உன் அப்பனுக்கு பிறந்தானா இல்ல நீ அவன் அப்பனுக்கு பிறந்தியா, எப்படி அண்ணன் சொல்லி கேக்குறீங்க? என்னோட கமெண்ட் பாக்ஸ்லயும் சரி, நிறைய பெண்கள் சப்போர்ட் பண்றவங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் பாத்திருக்கேன். விஜய் நான் வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மகனா ஒரு அண்ணனா ஒரு தம்பியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த பாசம் உங்களுக்கு ஒருபோது என்னைக்குமே கிடைக்க போறது இல்ல. பெண்களை ஃபர்ஸ்ட் இழிவுபடுத்தி பேச நிறுத்துங்க. அவனா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கான சட்ட உரிமை, பெண்களை நாங்க அப்படி பாக்குறோம் இப்படி பாக்குறோம்னு பேசுறீங்க. அதுதானா இது? உங்களுக்கு பெண்களை பத்தி பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் தகுதி இருக்கா?